ஹலோ பிகினர்ஸ், இன்றைக்கி நம்ம லைனிங் கிளாத்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு டாட்டு எப்படி பிடிக்க போகிறன்றது பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்து ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணிட்டுருக்கோம். அது பாருங்கள், கீழே இருக்குது லைனிங் கிளாத்து, மேலே இருக்குது மெயின் கிளாத்து. நான் கரெக்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு அதில் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்மளது மெயினாக லைனிங் துணி தான் வந்துட்டு கரெக்டாக வெட்டியிருப்போம். மெயின் துணியில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் தைக்கும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது லூஸே வரவே கூடாது, மேல் துணி லூஸே இருக்கக்கூடாது. அது பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கோ அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் துணி வந்து தூக்காமல் இருக்கும். பிகினர்ஸ்லாம் இதை பார்த்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். லைனிங் துணி ஜாயின் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விதி இதெல்லாம் பாருங்கள். இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு இந்த பாருங்கள், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லைனிங் துணியை தாண்டி இருக்கிறது. இப்போது இதுதான் வந்து 3 டாட். இந்த பாருங்க, இதுதான் வந்துட்டு மிட் பாயிண்ட்டோட டாட்டு, சென்ட்ரு அதாவது ஊக்கு பக்கம் இருக்கிற டாட்டு, இது வந்து அக்குள் பக்கம் இருக்கிற டாட்டு. எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை தைக்க போகிறோம். இதை 2 அர்க்காத்தையும் சேர்த்து இப்படி பிடிச்சி இப்படி வச்சு இதை பார்த்துக்கோங்க. அந்த அர்க்காத்துலேருந்து கரெக்டாக வரணும். வந்துட்டு இந்த சென்டர் அர்க்காத்தாண்ட வரைக்கும் நம்ம பிடிக்கணும். இதுதான் வந்துட்டு கீழ்ப்பக்கம் யோக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கம் பிடிக்கிற டாட். இதுக்கு மட்டும் முக்கியமாக 2 தையல் போடணும். ஏன்னா பிஞ்சிச்சுன்னா கப்பு வந்து லூஸ் ஆன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து அக்கிளாண்ட இருக்கிற டாட். இது பாருங்கள், அக்கிள் பக்கம் இருக்கிற டாட்டு. இதை இப்படி பிடிக்கணும். அப்புறமா ஊக்கு பக்கம் இருக்கிற டாட்டை பிடிக்கணும். இதுதான் வந்து ஊக்கு பக்கம் இருக்கிற டாட். மொத்தம் 3 டாட்டு. அதாவது நம்ம 4 டாட்டு கூட வச்சு தைக்கலாம். கப்பு பெருசாக இருக்கவங்களுக்கு 4 டாட் வைக்கலாம். நார்மலாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி 3 டாட் வச்சு இந்த மாதிரி தைக்கலாம். இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது 3 டாட். இது வந்து மேல் பக்கம். இதை பாருங்கள், உள் பக்கம் எப்படி தைச்சிருக்கேன்றது. இது ஒரு டாட்டு, இது ஒரு டாட்டு. இந்த பாருங்கள், க்ளீனாக தெரியுதா? இது ஒரு டாட்டு, இது ஒரு டாட்டு, இது ஒரு டாட்டு. திருப்பி பார்த்தா கப்பு ஷேப்பு அழகாக வரும். இதான் பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை வந்து கற்றுக்கோங்க. ஃப்ரண்ட்டு தான் இப்போ ஜாயின் பண்ணி 3 டாட்டு பிடிச்சிருக்கேன். ஒன்று நான் ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.